Taste the Daily. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு திமுக ஆட்சியில் என்ன சூழ்நிலை என்று. ஆனால் அம்மா இருக்கும்போது அதுக்கு எடப்பாடி வந்திருக்கோம். பின்னால் நம்மள தொழில மட்டுமல்ல, ஒரு எந்த பர்மிஷன் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேக்டரி எடுத்து ஒரு மண்ணு கூட எடுக்க முடியாது இல்ல சொந்த இடத்துல. இன்னைக்கு எடப்பாடி என்ன முதலமைச்சர் இருக்கும்போது எப்படி சூழ்நிலை இருந்ததுன்னு தெரியும். ஆகவே கண்டிப்பாக இந்த கூட்டம் கண்டிப்பா 2026 என்ன சூழ்நிலை வந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பேற்க போறார். முதலமைச்சர் இருக்கும்போது எல்லாத்தையும் எத்தனை பேர் நான் கூட்டு போய் சந்திக்க வச்சேன்னு தெரியும். ஒண்ணு இல்ல, ஒடிசியா பூங்கா 400 ஏக்கர் வந்து நேரா அவர் கூட்டம் திறந்தோம். அத்தனை அப்ரூவல் அவர் தான் கொடுத்தார். இன்னைக்கு அதே சூழ்நிலை இன்னைக்கு ஆட்சி வாங்கினா என்ன ஆயிருக்கும், அதுக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அப்படி கேட்டது பூரா தந்த முதலமைச்சராக, தொழில் வளர்க்க வேண்டும் என்ற முதலமைச்சராக இன்றைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் அதே போல தனி அன்பை கொடுத்து கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஆகவே இங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு நியாயமான கோரிக்கை நீங்க சொல்லலாம். கண்டிப்பா முதலமைச்சராக வந்த பின்னால் உறுதியாக நாங்க அவர் கூட நாங்க இருக்கிறோம். இவங்களுக்கு தெரியும் எத்தனை பேர்த்த கூட்டு போய் சாதாரண அவங்களை பார்க்க வச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் எளிமையான முதலமைச்சர் இருந்தார், அப்பொழுதும் இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு இப்பொழுது ஒவ்வொரு அமைப்பா கூப்பிடுறோம். நீங்க அப்படியே வந்துருங்க, சரிங்களா?